ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது எக்கும் பீன்ஸும் மட்டும் வச்சு சிம்பிளான ஒரு ஃப்ரைட் ரைஸ். இது ரொம்பவும் சிம்பிளாக டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 மினிட்ஸ்லேயே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நம்ம ஸ்கூலுக்கெல்லாம் மார்னிங் எழும்போது ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சிட்டோன்னு ஃபீல் பண்ணுவோம். டைம் இல்லையே, என்ன பண்ணுறதுன்னு யோசிப்போம். அந்த மாதிரி டைமில் ஒரு 10 மினிட்ஸ்லேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒரு சைடு சாதம் வச்சுடுங்க, இன்னொரு சைடில் நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம். ஃபஸ்ட் அதுக்கு நம்ம பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்து அது கூடவே ஃபைனாக சாப் பண்ண ஆனியன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஃபைனாக சாப் பண்ண பீன்ஸை சேர்த்துக்கலாம். பீன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். அதுக்கு காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், இப்போ காய்க்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு காய் நல்லா வதங்கி வர அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். நீங்கள் முட்டைக்கு பதில் பன்னீர் கூட சேர்த்துக்கலாம். நான் 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரைஸ் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு 3 எக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 3 எக்கு ஆட் பண்ணி நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காயும் எக்கும் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகி வரணும். அந்த மாதிரி நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கிட்ஸுக்கெல்லாம் சாம்பார் சாதம்லாம் கொடுத்து விட்டால் ஸ்கூலில் சாப்பிடவே மாட்றாங்க. இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணி கொடுத்தா அவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு பாக்ஸை காலியாக கொண்டு வருவாங்க. நம்மளுக்கும் டென்ஷன் இல்லை. சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். இந்த வின்டர் சீசனில் எழவே கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி டைமில் லேட்டாக எழுந்திரிச்சிட்டோம்னா இந்த மாதிரி சிம்பிளாக ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இப்போது நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி, ரைஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட டேஸ்டியான எக் பீன்ஸு ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்லேயும் எல்லாருக்கும் பிடிக்கும், என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம்.